ஹே காய்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபிக்மால வந்துட்டு நம்ம மொபைல் ஆப்ஸ் வந்து பண்ணுவோம். பட் வந்துட்டு அதை வந்து எப்படி டெஸ்ட் பண்றது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்ல. நம்ம ஃபிக்மாவை வந்து ஓப்பன் பண்ணி அதுல இருந்து நம்ம ஃப்ரேமை செலக்ட் பண்ணி தென் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை வந்து ப்ளே பண்ணி பார்க்கறது அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். ஸோ வந்துட்டு அதை வந்து சம் ஆஃப் த மொபைல்ஸ்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் ரொம்பவே வந்து லோடிங்ஸ் இருக்கும். சில இதுல வந்து ஓப்பனே ஆகாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஒரு வே தான் வந்து என்ன அப்படின்னா மிரர் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஃபிக்மா மிரர் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. நீங்க அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு அதுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க எந்த அக்கௌண்ட்டை லாகின் பண்றீங்களோ அந்த அக்கௌண்ட்ல என்னென்ன ஃபிக்மா ஃபைல்ஸ் வச்சிருக்கீங்களோ அந்த ஃபிக்மா ஃபைல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதே மாதிரி இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா மிரர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இங்க இருக்க ஸ்கிரீன் இருக்கு அப்படின்னா இந்த ஸ்கிரீனை நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா அந்த யூஸ்வலா ஹோம் பேஜ்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ஷோ ஆகும். இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பண்ணிருவாங்க. மிரர் லாகின் செலக்டட் மிரர் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து ஓப்பன் ஆகி மிரர் ஆகும். கீழேயும் ரைட் சைட் டாப் ரைட்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கீழே நேவிகேஷன் மிரர் இருக்கும். நம்ம என்ன ஃப்ரேமை வந்து செலக்ட் பண்றோமோ அது என்ன ஆகும் அப்படின்னா அங்க வந்து அப்படியே டைரக்டா காமிக்க ப்ரோட்டோடைப் மோட்ல நம்ம வந்து அதை ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம லாங் ப்ரெஸ் 2 ஃபிங்கர் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா திருப்பி வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டாப் மிரரிங் ஆப்ஷன் வந்து வரும். நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இது வந்து நான் எப்படி பண்றேன் அப்படின்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் மொபைலில் வந்து லாகின் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஹோம் பேஜ். நம்ம என்னென்ன டிசைன் வச்சுருக்கோமோ அந்த டிசைன்ஸ் எல்லாமே இங்கே வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? அதுலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறது அப்படின்னாலும் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை சர்ச் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா சர்ச் ஃபீச்சர்ஸில் போனீங்க அப்படின்னா சர்ச் பண்ணிக்க முடியும். டீம்ஸ் எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். தென் வந்து ஆக்டிவிட்டி இருக்குது. இது வந்துட்டு கமெண்ட்ஸ் அதெல்லாமே வந்து காமிச்சிருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மிரர் அப்படின்ட்டு இருக்கும். நான் என்ன பேஜ் செலக்ட் பண்ணணும் ப்ரீவியஸாக நான் காமிச்சேன்னா எந்த பேஜ் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா லாகின் செலக்டட் அப்படின்னு சொன்னால் அந்த லாகின் வந்து செலக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிகின் மிரரிங் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். கீழே உங்களுக்கு காமிச்சிருவாங்க லாங் ப்ரெஸ் வித் 2 fingers டு ஆக்டிவேட் த மிரர் மெனு. ஓகேங்களா? இது வந்து கொஞ்சம் லிட்டில் பிட் வந்து லோட் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து இது வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இது வந்து என்டையர் ஸ்க்ரீன். இது வந்து நான் ப்ரீவியஸாக உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ண வீடியோவில் இருக்க சேம் ஸ்க்ரீன் தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கீபோர்டு வந்து வந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் டைப் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் கேன்சல் கொடுத்தேன். எல்லாமே போயிடுச்சு. நம்ம டைப் பண்ண எல்லா டெக்ஸ்ட்டும் வரும். ஓகேங்களா? உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கேன்சல் கொடுத்துட்றேன். கேன்சல் ஆயிரும். இவ்வளோ தான் கான்செப்ட். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா 2 ஃபிங்கர் வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். எக்ஸிட் மிரர் அப்படின்னு சொல்லி வந்துடும். அப்போ நம்ம எக்ஸிட் பண்ணிட்டோம் அப்படின்னா பேக் ஸ்க்ரீனுக்கு வந்து போயிடும். நம்ம ஆஸ் யூஸ்வலாக நம்ம எப்படி யூஸ் பண்ணோமோ அதை வந்து அந்த ஃபிக்மா ஆப் மிரர் ஆப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ தான் வந்து கான்செப்டாக. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மொபைல் ஆப்ஸ் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஒன் திங் வந்து மறந்துடாதீங்க, நம்ம டெஸ்க்டாப்பில் வந்து அந்த ஃப்ரேம் செலக்ட் ஆகிருந்தால் மட்டும்தான் இதில் வந்து நம்ம வந்து பிகின் மிரரிங் அப்படின்றத வந்து நம்ம கிளிக் பண்ண முடியும். இல்லைனா வந்து டிசேபிளாக இருக்கும். ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே வந்து நல்லாயிருக்கும். நம்ம பண்ண ஆப் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நல்லாயிருக்கும். டிசைன்ஸ் எல்லாமே ப்ரோட்டோடைப் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உண்மையாக நல்லாயிருக்கும். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.